இன்றைய தேவ வார்த்தை ஐசாயா 32:6. ஏனென்றால் மூடன் மூடத்தனத்தை பேசுகிறான், அவன் இருதயம் அநியாயத்தை நடப்பிக்கும். அவன் மாயம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் விபரீதம் பேசி பசியுள்ள ஆத்துமாவை வெறுமையாக வைத்து தாகமுள்ளவனுக்கு தாகம் தீர்க்காதிருக்கிறான். இன்றைய வசனம் மாயக்காரர்களின் உண்மையான நோக்கங்களை வெளிப்படுத்துவது மட்டுமல்லாமல் அவர்களை மூடன் என்றும் சொல்கிறது. வசனத்தின் முதல் பகுதியில் ஏனென்றால் மூடன் மூடத்தனத்தை பேசுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மூடத்தனம் என்பது அறிவீனமான செயல்களை செய்வது அல்லது கேடான முடிவை கொண்டு வரும் செயலை செய்வதாகும். இன்றைய வசனம் மூடன் மூடத்தனத்தை பேசுகிறான் என்று தெளிவாக சொல்கிறது. மூடத்தனம் புத்தியீனனுக்கு சந்தோஷம் என்று நீதிமொழிகள் 15:21 சொல்கிறது. பகுத்தறிவில் குறைவுள்ளவர்களுக்கு பாவம் கேளிக்கையாக இருக்கும். அந்த நபர் அதன் தீவிரத்தை பார்க்க தவறி அதனால் வரும் அபாயத்தை சந்திக்கிறார்கள். பாவத்தை இன்பமாக அனுபவித்து செய்பவர்கள் அவர்கள் ஆவிக்குரிய வாழ்வில் மரித்தவர்களாய் இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்வதில்லை. இதனால்தான் மாயக்காரர்கள் மூடர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். பிசாசானவன் பாவம் செய்வதால் வரும் சந்தோஷம்தான் உண்மையான சந்தோஷம் என்று மக்களை வஞ்சித்து வைத்திருக்கிறான். ஆனால் உண்மையில் தேவ சித்தத்தை செய்வதிலும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதிலும் தான் உண்மையான சந்தோஷம் இருக்கின்றது. வசனத்தின் அடுத்த பகுதியில் அவன் இருதயம் அநியாயத்தை நடப்பிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவர் அவர் பணத்தையும் நேரத்தையும் எதில் செலவு செய்கிறார் என்பதே அவர் எதை உண்மையாக மதிக்கிறார் என்பதற்கு சான்றாகிறது. இது எனக்கு முக்கியமானது என்று சொல்லிவிட்டு அவர் வாழ்வில் அத்தகைய வாழ்வு காணப்படவில்லை என்றால் அது மாய்மாலமாகும். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து கொண்டேன் என்று சங்கீதம் 119:11 கூறுகிறது. நமது உள்ளார்ந்த மனதின் விரிவான தனிப்பட்ட அறைதான் நம் இருதயம். இந்த இடத்தில்தான் நாம் தேவ வார்த்தையை சேகரித்து வைக்க வேண்டும். பாவத்தை அனுபவிக்கும் நபர்கள் பகுத்தறிவில் மட்டும் குறைபாடு உள்ளவர்கள் அல்ல, அவர்கள் தேவ வார்த்தையிலும் குறைபாடு உள்ளவர்கள். மேலும் அவர்கள் உலகத்தின் ஞானத்தையும் உலகத்தை சேர்ந்தவற்றிலுமே அவர்களுடைய சொத்தாக கருதுகிறார்கள். ஒருவருடைய இருதயத்தையோ அல்லது பிறரின் நினைவுகளையோ அறிவது என்பது கடினமான செயலாகும். சமயங்களில் அது முடியாத காரியமாக கூட இருக்கும். ஆனால் தேவன் தேடுகிறார், சோதிக்கிறார். மேலும் இருதயத்தையும் மனதையும் நன்கு அறிந்தவராயிருக்கிறார். நாம் நம்மை பற்றி என்ன நினைக்கிறோம் என்பதை விட நம்மை பற்றி தேவன் என்ன சொல்கிறார் என்பதை நம்புவதுதான் நன்றாக செம்மையாக இருக்கும். நம் திரியேக தேவனிடத்தில் எதையும் மறைக்கவே முடியாது. ஏனென்றால் மனிதனின் மனதையும் இருதயத்தையும் தேவன் நன்கு அறிவார். அவருடைய நியாயத்தீர்ப்புகள் சத்தியம். மனிதனின் இருதயம் மனிதனின் செயல்கள் எவ்வளவு நியாயப்படுத்துகிறது, எவ்வளவு கண்டனம் செய்கிறது என்பதையும் தேவன் நன்கு அறிவார். மூடர்கள் ஆளப்படுவதை விரும்ப மாட்டார்கள். அவர்களுடைய கருத்தை நாம் கேட்க வேண்டும் என்று நினைப்பார்கள். அவர்கள் தெளிவின்றி பேசுவார்கள். மூடர்கள் தேவ ஞானத்தை கற்றுக்கொள்ள மாட்டார்கள். மாறாக அவர்கள் சொந்த ஞானத்தையும் நினைவுகளையுமே பெரிதாக எண்ணுவதால் அவர்களுடைய இருதயம் அநியாயத்தை நடப்பிக்கின்றது. வசனத்தின் அடுத்த பகுதியில் அவன் மாயம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் விபரீதம் பேசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதர்களுடைய கருத்துகளும் மனிதர்களுடைய போதகமும் மனிதர்களுடைய கருத்து கணிப்பும் மனிதர்களுடைய கதைகளும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் இவைகள் எல்லாமே எளிதான தேவ வார்த்தையோடு ஒப்பிடும்போது வெறும் வீண் பேச்சுகளாக தான் இருக்கிறது. பிரசங்க மேடையிலிருந்து வரும் செய்திகள் உலக ஞானத்தை மையமாக கொண்டு இருந்தால் அது அக்கிரமத்தையும் தீயொழுக்கத்தையும் அதிகரிக்கச் செய்கிறதா இருக்கிறது. உலக ஞானம் பரிசுத்த வேதாகமத்தில் இல்லாத கோட்பாடுகள், உளறுவது, தெளிவென்று பேசும் பேச்சுகள் போன்றவற்றை பிரசங்கிப்பதன் மூலம் மூடர்களும் மாயக்காரர்களும் தேவனுக்கு விரோதமாய் விபரீதம் பேசுகிறார்கள். தீர்க்க தரிசனம் சொல்வதும் புதிய சத்தியங்களை வெளிப்படுத்துவதும் பிரசங்கியாரின் வேலை இல்லை. ஆனால் பிற கிறிஸ்தவர்கள் தெளிவாக தேவ வார்த்தையை புரிந்து கொள்ள உதவுவதே ஒரு பிரசங்கியாரின் கடமை என்று யாக்கோபு 3:1 தெளிவாக சொல்கிறது. ஒருவர் எவ்வளவு அதிகம் தனக்கு தேவனையும் தேவ வார்த்தையும் நன்கு தெரியும் என்று உரிமை பாராட்டுகிறார்களோ அந்த அளவிற்கு அத்தகைய ஞானத்தின்படி நடக்க அவர்கள் பதில் சொல்லும் பொறுப்புள்ளவர்களாய் இருக்கிறார்கள். மேலும் எப்பொழுது ஒரு நபர் தனக்கு கற்றுக் கொடுக்க அதிகாரம் இருக்கு என்று உரிமை பாராட்டுகிறார்களோ அந்த அளவிற்கு அவர்கள் மற்ற மக்களை எப்படி வழி நடத்துகிறார்கள் அல்லது தவறாக வழி நடத்துகிறார்களா என்று பதில் சொல்லும் பொறுப்புடையவர்களாகவும் இருக்கிறார்கள்.
பொதுவான பாவிகளை விட பிரசங்கியார்கள் பெரும் கண்டனத்திற்கு ஆளாவார்கள். ஏனென்றால் அவர்கள் தேவனால் அழைக்கப்படாத அழைப்பிற்கு பாவம் செய்வதோடு மட்டுமல்லாமல் அவர்களுடைய போதாமையில் மந்தையின் மேல் அதிகாரம் உள்ளதாய் அவர்களை யூகித்து கொண்டு தேவஞானம் இல்லாமையால் அழிந்து போகிறார்கள். மேலும் மந்தையில் இருப்பவர்களின் இரத்தத்திற்கு அவர்கள் தேவனிடத்தில் பொறுப்பு கூற வேண்டும். மாயம் பண்ணுவதும் கர்த்தருக்கு விரோதமாய் விபரீதம் பேசுவதும் நித்தியத்திற்கும் பயமூர்த்தும் செயல்களாக அமைந்திருக்கிறது. வசனத்தின் கடைசி பகுதியில் பசியுள்ள ஆத்துமாவை வெறுமையாக வைத்து தாகமுள்ளவனுக்கு தாகம் தீர்க்காதிருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பசியும் தாகமும் ஆத்துமாவையும் ஆவிக்குரிய தேவைகளையும் குறிக்கிறது என்பதை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். நமக்கு பசிக்கும் போது எதை விரும்புகிறோமோ அதை சாப்பிட்டு திருப்தி அடைய ஆசீர்வதித்திருக்கும் தேவனுக்கு நன்றி. எப்படி உலக மக்கள் குறி சொல்லுதல், ஜாதகம் போன்ற வஞ்சனை மிக்க தேவனால் அருவருக்கப்படும் விஷயங்களால் வஞ்சிக்கப்படுகிறார்களோ அதுபோலதான் விசுவாசிகளும் ஆத்தும பசி வரும்போது அவர்கள் ஆத்துமாவிற்கு என்ன வேண்டும் என்று அறியாது எல்லாவிதமான கோட்பாடுகளுக்கும் மனிதர்களால் சொல்லப்படும் தீர்க்க தரிசனங்களுக்கும் பரிசுத்த வேதாகமத்திற்கு மீறிய வெளிப்படுத்துதல்களுக்கும் விழுந்து போகிறார்கள். தேவ வார்த்தை என்ற உணவு மட்டுமே ஆத்துமாவின் பசியை திருப்தி செய்ய முடியும். மூடர்களும் மாயக்காரர்களும் அப்பத்திற்கு பதிலாக கல்லையும் மீனுக்கு பதிலாக சர்ப்பத்தையும் கொடுக்கிறார்கள். ஆனால் நம் பரலோக பிதாவோ அவர் மட்டும்தான் நமக்கு கல்லை கொடுக்காமல் அனுதின மன்னாவான அப்பத்தையும் சர்ப்பத்தை கொடுக்காமல் மீன்களையும் கொடுக்கிறார். இது விசுவாசிகளும் கிறிஸ்துவர்களும் மனிதனை சாராமல் தேவன் நம் திரியேக தேவனையே சார்ந்திருக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கின்றது. உலகம் முழுதும் மக்கள் விசுவாசிகளையும் சேர்த்துதான் நல்ல தண்ணீரை குடிக்க வேண்டும் என்பதில் உறுதியாய் இருக்கிறார்கள். அதுவும் பொது இடங்களுக்கு சென்றால் சுத்தமான தண்ணீரை குடிக்க வேண்டும் என்று அதிக கவனத்தோடு இருக்கிறோம். நம்முடைய சரீரத்தை குறித்தும் தோற்றத்தை குறித்தும் ஆரோக்கியத்தை குறித்தும் அக்கறை கொள்கிறோம். அது நல்ல விஷயம்தான். ஆனால் அதைவிட நம் ஆத்மா மீது அக்கறை கொள்வது மிக முக்கியமாகும். ஒரு சில நேரங்களில் நாம் நிறைய தண்ணீர் குடித்தும் தாகம் அடங்குவதில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்று யோவான் 4:14 கூறுகிறார். இங்கே ரட்சிப்பின் சுபாவத்தை பற்றி இயேசு கிறிஸ்து பேசுகிறார். இயேசு கிறிஸ்துவால் வாக்கு பண்ணப்பட்ட தண்ணீரானது ஒரு நபருக்குள் இருந்து வரும் நிரந்தரமான நீரூற்றாகும். அது அவர்களே வேண்டுமென்றால் கூட அவர்கள் சொந்தமாக செய்ய முடியாத காரியமாகும். மூடர்களும் மாயக்காரர்களும் தாகமுள்ளவர்களுக்கு தாகம் தீர்க்காமல் அவர்களை தீயொழுக்கத்திலும் திருப்தியடையாத வாழ்விற்கு நேராக வழி நடத்துகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து கொடுக்கும் தண்ணீர் நம் தாகத்தை தீர்க்கிறதா இருக்கிறது. அந்த தண்ணீரை அருந்துபவர்களின் இருதயத்திற்கு அது நல்ல ஜீவ தண்ணீராக இருக்கிறது. அந்த ஊற்றானது நித்திய வாழ்வை தருகிறதா இருக்கிறது. மூடர்கள் முட்டாள்தனமானவர்கள். ஏனென்றால் அவர்கள் திரிக்கப்பட்டவர்கள், நேர்மையற்றவர்கள். அவர்களுடைய முட்டாள்தனம் அவர்களை இன்னும் திரிக்கப்பட்டவர்களாகவும் அவபக்தி உள்ளவர்களாகவும் அநியாயம் செய்பவர்களாகவும் மேலும் கர்த்தருக்கு விரோதமாய் விபரீதம் பேசுகிறவர்களாகவும் மாற்றுகிறது. வசனங்களை திரிப்பதன் மூலம் அவர்கள் பசியுள்ள ஆத்துமாவை வெறுமையாக வைத்து தாகமுள்ளவனுக்கு தாகம் தீர்க்காதிருக்கிறார்கள். இத்தகைய முட்டாள்கள் முட்டாள்தனத்தின் கனியை நிச்சயம் புசிப்பார்கள் என்று இன்றைய வசனம் கற்றுக் கொடுக்கிறது. இது எல்லாவிதமான கோட்பாடுகளையும் முட்டாள்கள் மற்றும் மாயக்காரர்களின் புளித்த மாவிற்கு நம்மை விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும் என்று எச்சரிக்கிறது. நாம் முட்டாள்களையும் மாயக்காரர்களையும் தவிர்த்து முழுமையாக விட்டு விலகி இருக்க வேண்டும். மேலும் நம் ஆத்தும பசியையும் தாகத்தையும் தீர்க்கும் இயேசு கிறிஸ்துவையே நாம் அண்டிக்கொள்ள வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.